நம்ம உறவுகளை வலுப்படுத்த ஒரு சிம்பிளான ரகசியம் இருக்கு. அத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ரிலேஷன்ஷிப்போட உண்மையான பலம் எப்ப டெஸ்ட் பண்ணப்படுதுன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் கஷ்ட காலத்துல கூட நிக்கிறது தான் சொல்லுவோம். ஆமா, அதுவும் முக்கியம்தான். ஆனா ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்காம். கெட்ட நேரத்துல இல்ல, நல்லது நடக்கும்போதுதான் உண்மையான பரீட்சை. ஒருத்தர் நல்ல நியூஸ் சொன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க? சின்ன சின்ன வெற்றிகள்னாலும் சரி, நாம அதை மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ண விரும்புவோம். இதுக்கு பேருதான் கேபிட்டலைசேஷன். சொல்றவங்க அவங்க வேலையை முடிச்சுட்டாங்க. இப்போ மொத்த கவனமும் நீங்க எப்படி பதில் சொல்றீங்கங்கிறதுல தான் இருக்கு. டாக்டர் கேபிள், நம்ம நல்ல செய்திக்கு 4 விதமா பதில் சொல்றோமா? இந்த 4 ஸ்டைல்ஸ்ல ஒன்னு மட்டும்தான் உறவை வளர்க்கும். வாங்க அத பத்தி பாப்போம். முதல்ல ஆக்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ். இதுல நீங்க ரொம்ப ஆர்வமா அவங்க சந்தோஷத்துல பங்கெடுப்பீங்க. அடுத்து ஆக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ். இதுல நீங்க அந்த நல்ல விஷயத்துல இருக்கிற பிரச்சனைய சுட்டி காட்டுவீங்க. அப்புறம் பாசிவ் கன்ஸ்ட்ரக்டிவ். இதுல உங்க பதில் ரொம்ப சுருக்கமா ஆர்வமில்லாம இருக்கும். கடைசியா பாசிவ் டிஸ்ட்ரக்டிவ். இதுல நீங்க அந்த செய்தியையே கண்டுக்காம பேச்ச மாத்திருவீங்க. சரி, இதுல எது ஒரு உறவை மோசமா பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? பதில் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கலாம். அது வெளிப்படையா நெகட்டிவா பேசுறதில்ல, கண்டுக்காம விடுறதுதான். ஏன்னா அந்த பதில் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு முக்கியமானது எனக்கு முக்கியம் இல்ல, நீயும் முக்கியம் இல்லன்னு. நல்ல விஷயம் என்னன்னா, இந்த ஆக்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ்பான்ஸ் ACR ஒரு ஸ்கில் தான், நம்ம கத்துக்கலாம். ஒரு சூப்பரான பதில கொடுக்க இந்த 3 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தவங்களுக்கு சரியா ரெஸ்பாண்ட் பண்றது மட்டும் இல்ல, நாமளும் நல்ல விஷயங்களை கவனிக்கணும். இதுக்கு பேரு 3 நல்ல விஷயங்கள் பயிற்சி. பாசிட்டிவ் சைக்காலஜி ரிசர்ச்சர்ஸ் இத கண்டுபிடிச்சாங்க. இந்த பிராக்டிஸ் நல்ல விஷயங்களை தேட உங்க மூளைக்கு ட்ரெய்னிங் கொடுக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பாசிட்டிவ் மொமெண்ட்ஸ் தான் ஒரு வலுவான உறவுக்கு அடித்தளம். இது ஒரு சேஃப்டி நெட் மாதிரி. பிரச்சனைகள் வரும்போது இந்த நம்பிக்கை தான் நம்மள காப்பாத்தும். அப்போ இன்னைக்கு யாருடைய நல்ல செய்திய நீங்க கொண்டாட போறீங்க?